நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வண்டி பஜாஜில் இருக்கக்கூடிய பல்சர் 150 அப்படின்ற மாடல். இந்த மாடலில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக மால் ஃபங்க்ஷன் லேம்ப் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிடி டூல் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது மேப் சென்சாரில் கம்ப்ளைண்ட் இருக்கிறதா காட்டுச்சு. சரி என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நாங்களே எல்லாத்தையும் பிரித்து மேப் சென்சார் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நிறையா ஆயில் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே வந்து த்ராட்டில் பாடியை கிளியர் பண்ணதுக்கப்புறமா எடுத்த ஃபுட்டேஜஸ். ஸோ இதில் அந்தளவுக்கு ஆயில் வந்து குவான்டிட்டி தெரியலை. பட் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலாக இருந்தது. எப்படி இந்த இடத்துல ஆயில் வந்துச்சு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸாக இவங்க சர்வீஸ் பண்ண இடங்களில் ஏர் ஃபில்ட்ரு வழியாக ஆயில் அடித்து விட்டுருக்காங்க. சில பேர் கார்பரேட்டர் மாடலுக்கு ஏர் ஃபில்ட்ரு வழியாக இந்த மாதிரி ஆயில் அடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஸோ அதையே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த சென்சார் மாடல் இருக்கக்கூடிய ஃபியூல் இன்ஜெக்ட் இருக்கக்கூடிய வண்டிக்கும் அடித்ததுனால மேப் சென்சாரில் போய் ஆயில் லாக் ஆகிட்டு நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க.